இந்தியர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம். இங்க பேரிகேட் எல்லாம் தடுப்பு காவல் எல்லாம் இருந்திருக்கு. அந்த தடுப்பு காவல் எல்லாம் நீக்கி அப்போ இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த தடுப்பு காவல் எல்லாம் நீக்குதுன்னு சொன்னா அப்ப அரசுக்கு தெரியாம இந்த தாக்குதல் நடந்திருக்காதுன்றதுதான் ஊடகங்களே நிறைய ஒரு ராணுவ வீரரே இன்டர்வியூ கொடுக்குறாரு. துப்பாக்கி சுடும்போது இப்படி கேட்டாங்க, நம்ம என்னங்க அவங்க துப்பாக்கி சுடுறாங்க, அவங்க தெரிச்சு ஓடுறான், இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா அவன் என்ன பேசிக்கிட்டா சுடுவான். நம்ம இதை வச்சு நம்ம இங்க எப்படி அரசியல் பண்ண, இப்படிதான் பாஜக அரசுடைய ஒரு என்ன சொல்றது காட்டு மிராண்டித்தனம். இந்த காட்டு மிராண்டித்தனம் எப்படி சொன்னாங்க, கொலைக்காரனை விட கொடிய. இப்ப இந்நிலையில் தான் இந்த ராணுவ வீரர்கள் சொல்றாங்க, இங்க பாதுகாப்பு அரணா இருந்த இந்த செக் போஸ்ட் யார் நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆத்திரத்துல கொந்தளிக்கிறாங்க. இவ்வளவு 3000 பேர் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரன் கூட இல்லையா? அப்ப இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? உடனே இப்படி பேசினாலும் தேச துரோகி, பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேச வைப்பாங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடுவும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களும் தான் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். ஐயா, காஷ்மீர் பகல்காம் பகுதியில் முந்தா நேற்று நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் பலியாயிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது ஒரு படுபயங்கரமான ஒரு பாதக செயலை செஞ்சிருக்காங்க. அதுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல இன்னைக்கு பாஜக அரசினுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கிறீங்களா, இப்ப சமீபத்துல என்ன சொல்றாங்கன்னா, காஷ்மீர்ல அமைதியை திரும்பிச்சு, அதாவது சட்டப்பிரிவு 370 ரத்து பண்ண உடனே அங்க முழுக்க அமைதி திரும்பிச்சு. பாஜக ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய சாதனை பாஜக ஆட்சியினுடைய அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சது ஒரு 3 அந்த சட்டப்பிரிவு 370 ரத்து பண்ணி அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு போராளி குழுக்கள் எல்லா தலைவர்களையும் சிறையில் அடைச்சாங்க. நூற்றுக்கணக்கான பேரை சுட்டு கொண்டாங்க. 3 ஆண்டுகளுக்கு இன்டர்நெட் அதாவது முழுக்க தடை பண்ணி வச்சாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட தெரியாது. சமீபத்தில் கூட பாராளுமன்றத்தில் ராஜீவ்காந்தி சொன்னாரு, காஷ்மீர் என்ன நடக்குது, அங்க என்னதான் ஏதாவது ஏன் அப்படி முடக்க வச்சிருக்கீங்க, இன்டர்நெட்டை கூட முடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை இப்போ சுமூகமான நிலைக்கு திரும்பிச்சுன்னு தான் தேர்தல் நடத்தினாங்க. தேர்தல் நடத்தும் போது கூட பாஜக அது தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாதனையா பேசிட்டே இருந்தாங்க. இப்போ பஹல்காம்ல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. சுமார் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை உட்பட ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல அங்க பாதுகாப்பு பணியில இருக்காங்க. அந்த மாநிலத்தில் இருக்க மாதிரி பாதுகாப்பு பணியில வேற உலகத்துல எந்த மாநிலத்திலுமே இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அந்த மாநிலத்தில் அவ்வளவு பாதுகாப்பு பணியில இருக்காங்க. இந்த பஹல்காம் பகுதி என்பது சமீபத்தில் நடந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லையா, அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது. அப்படி இருக்கும்போது இங்க பேரிகேட் எல்லாம் தடுப்பு காவல் எல்லாம் இருந்திருக்கு. அந்த தடுப்பு காவல் எல்லாம் நீக்கி காவல். அப்போ இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த தடுப்பு காவல் எல்லாம் நீக்குதுன்னு சொன்னா அப்ப அரசுக்கு தெரியாம இந்த தாக்குதல் நடந்திருக்காதுன்றதுதான் ஊடகங்களே நிறைய ஒரு ராணுவ வீரரே இன்டர்வியூ கொடுக்குறாரு. அரசுக்கு தெரியாம நடக்க வாய்ப்புகளே குறைவு. அப்போ இந்த தடுப்பு காவலை, இந்த செக் போஸ்ட் யார் நீக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை ஒரு ராணுவ வீரரே வைக்கணும். ஏதோ நான் வைக்கிறதா நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒரு ராணுவ வீரரை அந்த மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்.
कराची से हटाए गए, उस पर क्यों नहीं जांच बैठाई गई? चेकपोस्ट का होता जो गाड़ियां आती है सबसे छोटा है, सारे चेकपोस्ट हटा लिए गए थे। निश्चित रूप से मैं அப்போ இந்த செக் போஸ்ட் யார் எடுத்தாங்கன்னு தான் ராணுவ வீரர்கள் கேட்குறாங்க. செக் போஸ்ட் இங்கே இருந்தது, இந்த பகுதி பஹல்காம் பகுதியில் வந்து செக் போஸ்ட் இருந்தது. இப்போ செக் போஸ்ட் அகற்றிருக்காங்க. இது ஆச்சரியமா இருக்கு. இப்போ இந்த செக் போஸ்ட் அகற்றத்துக்கு யாருடைய உத்தரவுல அகற்றுறாங்கன்னா அவங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கு. அப்போ அரசுக்கு மறைமுகமான தொடர்பு இருக்கா அப்படின்ற குற்றச்சாட்டை ஒரு ராணுவ அதிகாரிகளே வைக்க, ராணுவ அதிகாரி ஒருத்தர் இல்லை, ஒரு கும்பலாக சேர்ந்து பஹல்காமில் இருந்துக்கிட்டே இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க இதை நம்ம சென்னையில இருந்து பேசலாம், பஹல்காம்ல இருந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து சரி அரசுக்கெல்லாம் தொடர்பு இருக்காது, இது தீவிரவாதி பயங்கரவாதியுடைய தாக்குதல் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில வந்து அரசு பாஜக கட்டமைக்கிறதுலயே மும்முரமா இருக்க தவிர உங்களுக்கு எனக்கு அண்ணனுக்கு எல்லாமே அந்த இறந்தவங்களுடைய இது நினைச்சு வேதனையா இருக்கிற அந்த வேதனையில ஒரு 5 பைசா அளவு கூட பாஜக அரசுக்கு இல்லை என்பதுதான் 5 பைசா கூட இல்லை. அவங்களுக்கு இதை வச்சு இன்னைக்கு பாருங்க சோசியல் மீடியால கூட அவங்க என்னன்னா அங்க கொண்டவன் வந்து முஸ்லிமான் பேர் கேட்டுட்டு கொண்டான் அப்படின்னு சொல்லித்தான் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதே சோசியல் மீடியால தான் எல்லா ஊடகம் வந்து அந்த துப்பாக்கி ஒருத்தர் வயசானவர் கேட்குறாங்க, துப்பாக்கி சுடும்போது இப்படி கேட்டாங்களாம, என்னங்க அவங்க துப்பாக்கி சுடுறாங்க, அவங்க தெரிச்சு ஓடுறான், இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா அவன் என்ன பேசிக்கிட்டா சுடுவான். அவர் சொல்றாரு அவன் வந்து சுட்டுறான், எதுவுமே சொல்லாம சுட்டுட்டு ஓடுறானுங்க அவனுங்க. அங்க இருக்கிற நாங்கெல்லாம் உயிருக்கு பயந்துட்டு ஓடுறோம். அப்படி இருக்கும்போது முஸ்லீமா இந்துவா பார்த்து சுட்டான்னு சொல்றதெல்லாம் யாருங்க சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வயதானவரே ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா உயிர் பயத்துல நாங்க ஓடுறோம், அவங்களும் எங்களை சுட்டுட்டு அவங்களும் உயிர் பயத்துல ஓடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ சுடும்போது வந்து முஸ்லீமா இந்துவா, ஏன்னா இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். உருவாக்கி அதில் வந்து நடுநிலை பேசக்கூடிய நிறைய பேர் அப்படி வந்து முஸ்லீமா இல்லையான்னு கேட்டு சொல்ற அளவுக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு முஸ்லீம் மீது ஒரு வன்மத்தை வந்து கக்கறா ஒரு நிலைப்பாடு தான் அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். எச் ராஜா உட்பட எல்லாருமே அப்படிதான் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. இப்ப சமீபத்தில் புல்வாமா தாக்குதல் நடந்தது. 40 ராணுவ வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்படும் போது கூட இதே மாதிரி தான் நாடே கொந்தளிச்சது, விடக்கூடாதா இப்படின்னாங்க. கடைசியா அந்த 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு முழு மூல காரணம் இந்திய அரசினுடைய பிரதமர் தொடர்புன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. அந்த நேரத்துல காஷ்மீர் ஆளுநர் இருந்த சத்யபால் சிங் மாலிக் இன்ன வரையும் பேசிட்டு வர்றாரு. வீடியோ வருதா இல்லையா? இதே மாதிரி அந்த புல்வாமா தாக்குதலுக்கு முழு மூல காரணம் மோடி தான் அப்படின்ட்டு. சரி, அவர் சொல்றது கூட விட்டுடுங்க. ரிபப்ளிக் டிவியினுடைய நெறியாளர் அர்ணவ் கோஸ்வாமியும் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தாவும் 2 பேரும் பேசிட்ட கான்வர்சேஷன் சமீபத்தில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மராட்டிய அரசு மகாராஷ்டிரா வந்து அர்ணவ் கோஸ்வாமியை கைது பண்ணும்போது அவருடைய செல்போன் சர்ச் பண்ணும்போது அவங்க 2 பேரும் பேசிட்ட கான்வர்சேஷன் போன்ல இருந்து எடுத்தாங்க. எல்லா ஊடகங்களையும் தலைச்சி அதுல வந்து புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவம் நடந்ததுன்னா அதன் பிறகு அதை வச்சு பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக்கு, அதுக்கப்புறம் அமோக வெற்றி, அது 2019 தேர்தலில் அமோக வெற்றி. அது எப்போன்னு சொன்னா புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடியே 2 பேரும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் வந்து அப்போ எதிர்கட்சிகள் கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து விவாத பொருள் ஆக்கல. ஏன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக போய் அமைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து சைலண்ட் முறையில போயிட்டாங்க. அதனுடைய எதிர்வழி என்ன ஆச்சுன்னா அந்த சம்பவத்தை இப்போ அந்த நேரத்தில் ஆளுநர் இருக்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் வந்து அதிகமான அதிகாரம் இல்லைன்னு ஏன் சொன்னது முதல்வர் இருக்காரு. காஷ்மீர்ல வந்து சத்யபால் சிங் மாலிக் இருக்கும்போது முழு அதிகாரம் அவர் தான். ஏன்னா அங்க முதல்வர் எல்லாம் என்ன 370 ரத்து பண்ணி முதல்வர் எதுவுமே இல்லை, ராணுவனுடைய ஆட்சி கவர்னருடைய நேரடி பார்வையில். அப்ப அவருக்கு தெரியுதான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னவரையும் பாஜக தரப்போ அரசு தரப்போ அதை மறுத்து இதுவரையும் யாரும் பேச. அப்போ இவங்களுடைய அதிகார வெறிக்கு யாரையும் பலியிடுவாங்கன்றதுக்கு புல்வாமா தாக்குதல் ஒரு நிகழ்வு. இது நம்ம சொல்லும் போது 4 பேர்ல 40 பேர் வந்து திட்டுவோம், இது அநியாய அக்கிரமம் பொய் சொல்றான், பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னு. ஏன்னா இது நான் சொன்ன வார்த்தைகளே எதுவுமே இல்லை. ஒண்ணு சத்யபால் சிங் மாலிக் சொல்லியிருக்காரு, இன்னொன்னு அர்ணவ் கோஸ்வாமி போன்ல இருந்து எடுக்கப்பட்ட தமிழ்.
இதை அன்னைக்கே எதிர்கட்சிகள் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த அப்பாவி இந்த சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களே சொல்றாங்க இந்த விஷயம், நான் சொல்லல, ராணுவ வீரர்களே சொல்றாங்க. ஆனா இங்க எப்படி கட்டமைக்குதுன்னு சொன்னா, இது முஸ்லிம்களுக்கு எதிராக அங்க நடந்த அந்த நிகழ்வை கூட ஒரு வருத்தம் கூட அவங்க மனசுல இல்லாம இதை வச்சு நம்ம இங்க எப்படி அரசியல் பண்ணணும், இப்படிதான் பாஜக அரசுடைய ஒரு என்ன சொல்றது காட்டு மிராண்டித்தனம். இந்த காட்டு மிராண்டித்தனம் எப்படி சொன்னாங்க, கொலைக்காரனை விட கொடியது. இதுக்கு முழு மூல காரணம் பாஜக அரசு தானா முன் பொறுப்பை எடுத்துக்கிட்டு பதவி விலகணும், அப்படிதான் என்னுடைய கொள்கை. ஏன்னு சொன்னா நீங்க தானே சொன்னீங்க, சாதாரணமா நீங்க மலைக்கெல்லாம் போங்க, இப்போ கொடைக்கானல் போறீங்க, கொடைக்கானல் சுற்றிட்டு வேற எங்கேயோ போகும்போது அங்க ஒரு போர்டு இருக்கு, இங்க போகாதீர்கள், இங்க ஆபத்தான விலங்கினங்கள் இருக்கு, போர்டு இருக்கா இல்லையா? அப்போ நீங்க அங்க சுற்றுலா பயணிகள் போறாங்கன்னா அந்த பஹல்காம்ல பாதுகாப்பு இல்லை, இங்க எந்த இதுவும் இல்லை, இங்க எச்சரிக்கையோட இருக்கணும், இங்க போகாதீங்கன்ற ஏதாவது ஒரு எச்சரிக்கை போடாது வச்சீங்களா? இல்லையே, யாரும் போங்க. நீங்க ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்கா, அவங்க ஒரு அசால்ட்டா 4 பேர் வராங்க. அப்ப அங்க லட்சக்கணக்கான இராணுவம் மற்றும் துணை இராணுவ காவல்துறை யாருமே அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா இது யார் மேல தவறு? இது நீங்க உங்களுடைய அரசியலுக்கு பாகிஸ்தான் மீதோ முஸ்லிம்கள் மீதோ சுமத்திட்டு நீங்க தற்காப்பு மாதிரி வச்சுக்கலாமே தவிர, ஆனா இது மிகப்பெரிய ஒரு தவறு. இது உங்களுடைய கையாளாகத்தான். இல்ல அவர் என்ன சொல்றாரு, இத அவரு ஒன்றிய அரசினுடைய தவறுன்னு குற்றம் சாட்டுறாரு. ஒன்றிய அரசுக்கும் அதுல பங்கு இருக்கு, தவறுங்கிறதுல பங்கு இருக்கு. ஏன்னா அந்த செக் போஸ்டை அவங்க நீக்கினது மிகப்பெரிய தவறு. அதே போல தேர்தல் நேரத்துல போன இதுல புல்வா தாக்குதல் 40 ராணுவ வீரர்கள் இறந்தது. இது அதே மாதிரி இப்ப நடந்த நிகழ்ச்சிக்கும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்க சில பசங்க சொன்னது என்னன்னா, ஆனா அப்படி ஆமா, ஒரு தீவிரவாதி ஃபயர் பண்ணும்போது இவன் இந்துவா முஸ்லீமானு ட்ரௌசரை கலட்டி பார்த்து இல்லைன்னா தோத்தியை கலட்டி பார்த்தா சுண்ணத்து பண்ணியிருக்கானா இல்லையான்னு பார்த்தா ஷூட் பண்ணுவான். அது இட்டு கட்டி பரப்பப்பட்ட செய்தியாக தான் நானும் பார்க்குறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த 26 பேர் சுட்டு கொண்டது அது அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. தீவிரவாத குழுக்கள், பாகிஸ்தானுடைய தீவிரவாத குழுக்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அத்தா இவர் எப்படி இப்போ அந்த இராணுவ வீரர் இந்த மாதிரி சொல்கிறான் வைக்கிறான், இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்றாருன்னா அது எனக்கு புரியல. இன்னைக்கு கூட லஷ்கர் தைபா உட்பட சில அமைப்புகள் ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க, இது இந்தியா முழுக்க முழுக்க எங்க மீது குற்றம் சுமத்தி அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. யாருமே பொறுப்பேற்றுக்கல. பொறுப்பேற்றுக்கிறதெல்லாம் ஊடகங்கள் தான் வெளியிடுது செய்திகள். நேற்று சில ஊடகங்கள் என்ன சில புகைப்படங்களை போட்டு குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு போகுது. அதே இது இரவு சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க, குற்றவாளிகள் பற்றிய தகவல் கொடுத்தா 25 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் போறாங்க. அப்போ இது உண்மையா இருந்தா இது பொய்யா இருக்கும், அப்போ இது பொய்யா இருந்தா இது உண்மையா இருக்கும். அப்போ ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல் திடீர்னு இன்னைக்கு கூட ஒரு ஊடகம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது அந்த பாகிஸ்தான் தூதரத்துக்குள்ள ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க, கேக்கு வெட்டி இவங்க கொண்டாடுறதுக்கு தான் எடுத்துட்டு போறாங்கன்னு ஊடகங்கள் அப்பட்டமா ஹிந்தி ஊடகங்கள் போடுது. அதை அப்படியே தமிழக ஊடகங்களும் அப்படியே வழிமொழிகிறாங்க. உண்மையிலே அந்த பாக்ஸை பிடிங்க, அந்த பாக்ஸ் உண்மையிலே கேக்கு இருக்கா, அவன் சாப்பாடு எடுத்துட்டு போறானா இல்ல புக்ஸ் எதுனா எடுத்துட்டு போறானா, அவன் உண்மையிலேயே பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தில் வேலை செய்யறோம்னா, இதெல்லாம் கேள்வி இல்லை. கலப்பி விட்டுருவோம். கலப்பி விட்டேன்னு சொன்னா இது ஒரு விதமான நாடு முழுக்க ஒரு விதமான பிரச்சாரம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்துக்கு உண்டான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். இது போன்ற சம்பவங்கள் இனி இந்தியாவில் எங்கேயுமே நடக்கக்கூடாது உண்டான முன்னேற்பாடுகளை செய்யணும். இதுதான் ஒரு நல்ல அரசுக்கு உண்டான அடையாளம். இருக்கா இல்லையா?
இன்னைக்கு பாகிஸ்தானுடைய தூதரகத்துக்கு முன்னாடி இருந்த பேரிகாட்டு பாதுகாப்பு எல்லாம் இந்திய அரசு விலக்கி, பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்னாடி விலக்கிட்டு அடுத்த நிமிஷமே அதே பாஜக வந்து பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகைன்றாங்க. அப்போ என்னன்னு சொன்னா, நீங்க போய் அடிங்க பாகிஸ்தான் தூதரகத்தை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாஜக அரசை இப்படி ஒரு பண்ணுதா? புரியுதுங்க அவங்களுக்கு? பஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு வெறி கொண்டு வந்து தாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை கதவு திறந்து விருதா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? சரி, இப்ப இவங்க செஞ்சுறாங்க, விட்டுடுவாங்க. இப்ப அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலை, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ ரஹீம் பாய் வந்து பாரு, பாகிஸ்தானுக்கு ஆதரவா சப்போர்ட் பேசுறேன்னு அண்ணனு கூட என்னமா இருக்கலாம். எனக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசல, இங்க இருக்க நான் 10 பேரை நீங்க சாவடிங்க, அங்க இருக்கிற 10 பேரை அவன் சாவடிப்பான். புரியுதுங்களா இல்லையா? அப்போ இது என்ன அவன் சொன்னா, இது வந்து ஒரு முடிவுரை இருக்காது, இது தொடரும். ஒரு நாட்டுல ஒரு தூதரகம் இருக்குன்னா அந்த தூதரக அதிகாரிகள் வெளியேற வெளியும் பாதுகாப்பு கொடுப்பது அந்தந்த நாட்டினுடைய அரசினுடைய கடமை. ஆப்கானிஸ்தான்ல வந்து பன்னாட்டு படைகள் போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட அங்க அந்தந்த நாட்டு தூதரகர்கள் பாதுகாப்போடு வெளியேறினாங்க. அங்க வந்து தீவிரவாதி தாக்குதல்னு சொன்னாங்க, தாலிபான்கள் வந்து தீவிரவாதி தாக்குதல், அவங்ககிட்ட மீள முடியாது. அங்கிருந்து கூட வந்து எல்லா நாட்டினுடைய தூதரக அதிகாரிகள், தூதரக அலுவலர்கள் எல்லாருமே வெளியேறதுக்குண்டான எல்லா வழிவகைகளும் செஞ்சாங்க. புரியுதுங்களா? அதுதான் ஒரு அதாவது இந்த வாகா எல்லை மூடிட்டாரு பிரதமர். யார் தெரியுமா? வாகா எல்லை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இப்பதான் மூடினாங்க. இது வெளியே எத்தனை முறை மூடி இருப்பாங்கன்னு? ஒரு 1000 முறை மூடி, 1000 முறை மூடி இருப்பாங்க. இதே மாதிரி பாகிஸ்தான் தூதர் அதிகாரிகள் வெளியேற்றுங்கன்னு சொல்றது இதான் முதல் முறையா? இது நூற்றுக்கணக்கான நடந்திருக்கு. மோடி வந்து மட்டும் செய்யல. ஒவ்வொரு கடந்த முறை புல்வாமா தாக்குதலும் போது கூட இப்படிதான் நடந்தது. பாகிஸ்தான் தூதர்கள் வெளியேற்றோம், பாகிஸ்தானியர்கள் சுற்றுலா பயணிகளா இந்தியாவுக்குள்ள வந்து வெளியேற்றணும், வாகா எல்லை மூடல், இந்த கதை எல்லாமே இது ஜெனஸ்கேப் மாதிரி வருது இல்லையா? இல்ல, இப்ப நீங்க சொல்ல வர்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திட்டம் போட்டு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் இப்ப ஏற்கனவே சில மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற உள்ள காரணத்தினால அந்த தேர்தலை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களோங்கிற சந்தேகம் எங்களை போன்ற பொதுமக்களுக்கு கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல, என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா புல்வாமா தாக்குதலை பத்தி இன்னவரை பாஜக வாயே தரல. குற்றவாளிகள் நாங்க என்கவுண்டர் பண்ணிட்டு முடிஞ்சிச்சா? ஆனா புல்வாமா தாக்குதலுக்கு காரணம் மோடி பிரதமர் தான் காரணம்னு சொல்லி முன்னாள் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் சொல்றாரு. அருணா கோஸ்வாமி பிடிக்கும் போது அவரும் குப்தாவும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் இருக்கு. அப்ப இந்த சர்வதேச விசாரணை கொண்டு போய் அன்னைக்கே வந்து ஒரு முடிவு கட்டியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்காரு. இப்ப இந்நிலையில் தான் இந்த ராணுவ வீரர்கள் சொல்றாங்க, இங்க பாதுகாப்பு அரணா இருந்த இந்த செக் போஸ்ட் யார் நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆத்திரத்துல கொந்தளிக்கிறாங்க. இவ்வளவு 3000 பேர் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரன் கூட இல்லையா? எப்படி 3000? இப்போ சென்னை தமிழ்நாடு போன்ற அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு 500-1000 பேர் ஒரு இடத்துல கூடனா 2-3 பிசி நிக்கிறாங்க இல்லையா? ஒரு 5000 பேருக்கு மேல வந்து அந்த பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் வந்து இருக்காங்க. அப்படின்னும் போது அங்க வந்து ஒரு சில காவலர், ஒரு சில ராணுவ அல்லது ஒரு சில துணை ராணுவ வீரர் கூட இல்லையா? அப்ப இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? உடனே இப்படி பேசினாலும் தேச துரோகி, பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்க. இது நம்முடைய நோக்கம் அல்ல. இது போன்ற அப்பாவி உயிர்கள் இனி வருங்காலங்களில் பலியிடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம பேசணும். இல்ல, அதான் இப்ப என்னன்னா, இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து இந்தியாவே அதாவது பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி தீவிரவாத குழுக்களை அனுப்பிச்சு சுட்டு கொள்ளுது அப்படிங்கிறது தான் நம்ம மக்களுக்கு பரப்பப்பட்ட செய்தியா நமக்கு தெரியுது. நம்மளும் அதைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா திரு தடா ரஹீம் அவர்கள் சொல்றதை பார்த்தா அப்ப இது வந்து திட்டம் போட்டு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஒரு வேலை, இது தேர்தலை மனசுல வச்சுட்டு அவங்க பண்ற வேலை. இது யாரு பொறுப்பை ஏற்றுக்கிறதில்ல, இவங்களா பத்திரிகையில அவன் பொறுப்பேற்றுட்டான் அவன் பொறுப்பேற்றுட்டான்னு செய்தியை பண்றாங்களே தவிர எதுவும் கிடையாது. அதே மாதிரி புல்வாமால கூட அவங்களெல்லாம் நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையது? ஒரு விசாரணை பண்ணி எதுக்காக வந்து
அந்த 40 ராணுவ வீரர்களை கொன்னீங்க வச்சீங்க, யார் பண்ணா ஏது பண்ணான்னு எந்த விசாரணையுமே இல்லை. அந்த விசாரணை பற்றி ஏதாவது வந்திருக்கா, எந்த பத்திரிகையிலையாவது யாராவது செய்தி வந்திருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் மீது படையெடுக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அணுகுண்டு ரெடியாக இருக்குது. அந்த சிவப்பு பட்டனை தட்டுனா அங்கே போய் வெடித்து லட்சக்கணக்கான மக்கள் பலியாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிம்பத்தை வெளியிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் உலக அரங்கில் நம்ம இந்தியாவுக்கு தான் கெட்ட பேர் வருமே தவிர நல்ல பேர் வராது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இது யார் பண்ணியிருந்தாலும் இதுக்கு ஒரு அதாவது இது நம்ம விசாரணை பண்ணணும். அந்த விசாரணை நம்ம நாட்டு விசாரணையாக இருந்தால் நியாயம் கிடைக்காது. உலக நாடுகள் இது ஐக்கிய நாட்டு சபையின் மூலமாக இந்த விசாரணை நடத்தப்படணும். அப்படி நடத்தப்பட்டு புல்வாமாவும் விசாரணை பண்ணணும், இதே விசாரணை பண்ணணும். இது ரெண்டையும் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதுக்கப்புறம் இந்தியா ஒரு நடவடிக்கையில் இறங்கணுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் சொல்லி செய்யறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ மோடி திரு அமித்ஷா அவர்கள் 2 பேருமே பூரா திட்டங்களை தீட்டி தர்ற நிலையில தான் இருக்காங்களே தவிர மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலையோ மக்களுக்கு தேவை என்னவோ அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணும். 100 ஆண்டு காலமா போராட்டம் பண்ணணும். இப்ப ஆட்சி வந்துருச்சு. இந்த ஆட்சியை சிந்தாம செதறாம எந்தவித சேதாரமும் இல்லாம ஆட்சியை நம்ம கைக்குள்ள தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்புலதான் ஏறக்குறைய இப்ப இந்தியாவுக்கு வாங்கின கடன் 132 கோடி இவங்க மட்டும் தனியா வாங்கினது. 70 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சி வெறும் 50,000 லட்சம் கோடி தான் 50 லட்சம் கோடி கடன் வாங்கிருச்சு. இப்ப அந்த 50 லட்சம் இல்லாம இவங்க 132 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டு கடைசியில நவம்பர் டிசம்பர் மாசத்துல 16 லட்சம் கோடியை வஜா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இவங்க உள்ளூர ஒரு சதி திட்டம், இவங்க தேர்தலுக்காக பண பரிவர்த்தனைகள் பண்றது. ஏன்னா அரசாங்கமே இந்த மாதிரி பண்ணும்போது யார் என்ன சொல்ல முடியும்? இதுல தடா ரஹீம் சொன்னதை ஒரு சில விஷயத்துல நான் ஒத்து போறேன். என்ன காரணம்னா, இத்தனாயிரம் மக்கள் பார்க்க வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்துல ஒரு ஏற்கனவே அங்க பிரச்சனையின் மீது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்க பகுதி. அப்படி இருக்கும்போது அங்க ராணுவ வீரர்கள் பாதுகாப்புல இல்லாம இருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த ராணுவ வீரர்கள் அங்க இருந்திருக்கணும், செக் போஸ்ட் இருந்திருக்கணும். அதை திட்டம் போட்டு இந்த ஒன்றிய அரசு அதை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம பண்ணுனா இதுக்கு வீரவசனம் பேசி நம்ம மக்களை கவர்ந்து இந்த 3 மாநில தேர்தலில் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. அதில் யாரையும் நம்ம சந்தேகம் தானே தவிர இவர் தான் குற்றவாளி அவர் தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு இயலாது. எது எப்படி இருந்தாலும் 26 உயிர் போயிடுச்சே. அது ஏற்கனவே 40 உயிர் போச்சு, இப்ப 26 உயிர் போயிருக்கு. அதுல பெரிய அஞ்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் தேதி தான் கல்யாணம் ஆயிருக்கு. புருஷன் பொண்டாட்டி போயிருக்காங்க. அதை புருஷன் செத்து போயிட்டான், பொண்டாட்டி அழுகுது. இதெல்லாம் எங்க பண்றது, என்ன பண்றது? கேட்கவே நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா இது இதை மாத்தணும். எந்த அரசு போனாலும் இப்ப தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய அரங்கத்தை கண்டாலே பிற நாடுகள் மிரளக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம். நம்ம நாட்டு ராணுவம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே 3வது 4வது இடத்துல இருக்கோம். உலக அரங்கத்துல ராணுவ தளவாடங்களும் சரி, ராணுவ வீரர்களும் சரி, நம்ம 4வது இடத்துல தான் இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா வேடிக்கையா பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்படி நீ இது பண்ணியிருந்தா தாக்குதல் நடந்துச்சு இல்லை, நீ தான் பெருசா என்னமோ வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருந்த பிரதமர் டவாக்கன் இங்க வந்தாரு, உள்துறை அமைச்சர் வந்தாரு, எல்லாம் பேசுனீங்க. இப்ப உடனே டக்குன்னு பண்ண வேண்டியது தானே. இப்ப உன் கட்சிக்காரனை விட்டு போய் அங்க ஆர்ப்பாட்டம் பண்றது எதுக்காக? தூதரகத்துல போய் அங்க இருக்க பேர்கேட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அங்க போய் நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னா இதெல்லாம் பத்திரிகை செய்திகளுக்கும் விளம்பரத்துக்கு தான் ஆகுமே தவிர உண்மையை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஆகாது. இது ஐக்கிய நாட்டு சபையின் மூலமாக இதை உடனடியாக விசாரணை பண்ணி உண்மை குற்றவாளியை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கணும். பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம்
SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா. மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்.